செங்கோட்டை பக்கம் பூலாங்குடியிருப்பு கிட்ட சித்தர் மலைன்னு ஒரு இடம் இருக்கதா சொன்னாங்க. இதுவரை யாரும் அந்த மலையை எடுத்து படம் எடுத்து போடவோ இல்லை வீடியோ வெளியிடலைன்னு நம்ம தம்பி சேகர் சொன்னார். வாங்க இந்த மலையை போய் பார்ப்போம். சித்தர்மலை பூலாங்குடியிருப்புலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் உள்ளே போனோம்னா அங்கே ஒரு ரயில்வே லைன் வரும். அந்த பாலத்தை தாண்டி தெற்க ஒரு கிலோமீட்டர் பக்கம் உள்ளே போனோம்னா மாந்தோப்புகளும் தென்னை மரங்களும் ஏராளமாக இருக்கும். அங்கே போய் பார்த்தோன்னா அந்த சித்தர்மலை இருக்குது. 2 பாறைகளுக்கு இடையில் அந்த கோயில் அமைஞ்சிருக்கு. சுற்றிலும் அங்கங்கே காவல் தெய்வங்கள், கருப்பசாமி, இப்படி நிறைய தெய்வங்கள் சுற்றி இருக்குது. ரொம்ப விசேஷமானன்னு சொல்கிறாங்க. சித்தர் மலையை பார்த்தோன்னே எனக்கு என்ன ஞாபகம்னா, சித்தர் பாடல்களை தழுவி கவியரசு கண்ணாசன் நிறைய பாட்டு எழுதியிருக்காரு. அப்படி ஒரு பாடல், அத்தமும் வாழ்வும் அகத்து மட்டே, வெளி அம்பு ஒழுக மெத்திய மாதரும் வீதி மட்டே, விம்மி விம்மி இரு கைத்தளம் மேல் வைத்து அழும் மைந்தரும் சுடுகாடு மட்டே, பற்றி தொடரும் இருவினை புண்ணிய பாவமுமே, வீடு வரை உறவு வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை கடைசி வரை யாரோ. அந்த பாடலும் முழுக்க பட்டினத்தார் எழுதிய பாடல். வீடு வரை உறவு வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை கடைசி. ஆட்டுவித்தால் யார் ஒருவர் ஆடாதவரோ, கூட்டு வித்தால் யார் ஒருவர் கூடாதவரோ, ஓட்டு வித்தால் யார் ஒருவர் ஓடாதாரோன்னு திருநாவுக்கரசு எழுதிய பாடல். அது அப்படியே அவன்தான் மனிதனில் ஆட்டுவித்தால் யார் ஒருவர் ஆடாதவரை கண்ணா, ஆசை எனும் தொட்டிலே ஆடாதவரை கண்ணா. இந்த பாடலில் ஒரு வரி வரும், நான் இருக்கும் நிலையில் உன்னை என்ன கேட்பேன், இன்னும் நன்மை செய்து துன்பம் வாங்கும் உள்ளம் கேட்பேன்னு வரும். இந்த பாடல் என்னென்னா, சந்திர கிரகணம் ஏற்படும்போது நிலவை பாம்பு விழுங்குறதானே நம்ம கதை கேள்விப்பட்டிருக்கோம். அப்போ பாம்பு கேட்குமா, இன்னும் என்ன உன்னை முழுங்க போகிறேன், உனக்கு வேறு எதுவும் ஆசை இருக்கா அப்படின்னு சொல்லி, என்ன மெதுவாக முழுங்கு, நான் எந்த அளவுக்கு இந்த பூமியில் உள்ள மக்களுக்கு பயன் கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு நான் கொடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுமா. அதுதான் பாடல் வரியாக மாறிச்சு. நான் இருக்கும் நிலையில் உன்னை என்ன கேட்பேன், இன்னும் நன்மை செய்து துன்பம் வாங்கும் உள்ளம் கேட்பேன். நிலையில் உன்னை என்ன கேட்பேன், இன்னும் நன்மை செய்து துன்பம் வாங்கும் உள்ளம் கேட்பேன். சித்தர்மலை ஒரு அதிசயம்னா, அதே மாதிரி இலக்கிய தரம் குறையாமல் கவியரசு கண்ணாசன் தந்த பாடல்களும் இன்னும் அருமைதான்.